ஜீசஸ் பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமம் இந்த நல்ல பகல் நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு இந்த இறுக்கம் அப்படிங்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் 18 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். ஆமாம், தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 32-33 வருடங்கள் நான் தேவனோடு நடந்திருக்கிறேன். இந்த 33 வருஷத்தில் நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் மிஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் நான் மிஸ் பண்ணதில்லை. எந்த ஆராதனையிலையும் நான் டல்லாக இருந்ததில்லை. தோத்திரம். எனக்கு ஆலயம் ஆராதனைனா உயிர். தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. நான் கண்ட தேவ பிரசன்னம், நான் கண்ட தேவ சமூகம், அது உயிர் உள்ளது. அதனால் அங்கே உயிர் இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்க என்னால் முடியாது. தோத்திரம். ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் உயிர் உள்ளவர். இருக்கிறீங்களா? சோகங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் மாற்றுவது தான் தேவ சமூகம். அதை மாற்றுதான் தேவ பிரசன்னம். ஆமாம். இப்போ சொல்லலாமா, நேற்று கர்த்தர் நம்மோடு பேசினாரா? இப்போ நீங்களும் வந்திருந்தீங்களா? சரி, தோத்திரம். தேவைகள் நடுவில் வெளிப்படும் தேவ சத்தம். ஆமாம். எந்த தேவைகளுக்கு நடுவில் நாம் இருந்தாலும் மனுஷ சத்தம் கேட்குதோ இல்லையோ, தேவ சத்தம் கேட்கும். காது இருந்தா கேட்கும், மனுஷனா இருந்தா கேட்கும். அல்லையோ சொல்லுங்க. ஏன்னா அவர் பேசுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். தோத்திரம். இன்றைக்கும் அந்த பிரசங்கத்தின் தொடர்ச்சியை, நீட்சியைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தோத்திரம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. தேவ சத்தம் கேட்கும் மனிதன் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதே யோசுவாவின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அதே யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எந்த சூழ்நிலையில இந்த 1ஆம் அதிகாரத்தில் யோசுவாவுக்கு தேவனுடைய சத்தம் வெளிப்பட்டதுன்னு நேற்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். மோசே என்கிற மிகப்பெரிய தகப்பனை இழந்து போன ஒரு சூழ்நிலை, துக்கத்தின் சூழ்நிலை, கண்ணீரின் சூழ்நிலை. தேவ சத்தம் யோசுவாவுக்கு வெளிப்பட்டது. தேவ சத்தம் வெளிப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் எதையாகிலும் ஒன்றை இழந்து போன நிலையில் இருக்கும்போது தேவ சத்தம் நமக்கு வெளிப்படும். 2வது, எதிர்ப்புகள் நிறைந்திருந்த ஒரு சூழ்நிலை யோசுவாவுக்கு. 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள் முன்னால எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த எதிரிகளெல்லாம் வீழ்த்தினா தான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அவர்களை மேற்கொண்டே ஆகணும், அவர்களை ஜெயிச்சே ஆகணும். ஒரு பெரிய எதிரிகள், எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் தேவ சத்தம் யோசுவாவுக்கு வெளிப்பட்டது. 3வது, என்ன செய்ய போறேன், அடுத்து நான் என்ன செய்யணும் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி, கலக்கம், திகைப்பு யோசுவாவை நிறைத்திருந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டுடைய சத்தம் யோசுவாவுக்கு வெளிப்பட்டது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலங்கொண்டு திடமானதாயிரு, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்கிற ஒரு மகிமையான தேவ சத்தம் யோசுவாவுக்கு வெளிப்பட்டது. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனிதன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய மனுஷ சத்தத்தை கேட்கிறோம். நம்மளை பலவீனப்படுத்துற, சோர பண்ற, அதைரியப்படுத்துற, நம்மளை குற்றப்படுத்துகிற, நியாயம் தீர்க்கிற,
பல்வேறு மனித சத்தங்களை இந்த உலகத்தில் நம்ம கேட்குறோம். இவைகளுக்கு நடுவில் தேவ சத்தம் கேட்கிற ஒரு தேவ மனுஷனா நாம இருந்துட்டா பொழைச்சோம், தப்பிச்சோம். இருக்கிறீங்களா? நான் நேற்று கூட சொன்னேன், 6 லட்சம் புருஷர்கள், 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள். ஆனா சத்தம் ஒருத்தனுக்கு தான் கேட்டுச்சு. சத்தம் யாருக்கு தான் கேட்டுச்சு? யோசுவாவுக்கு மட்டும்தான். இன்னைக்கு நானும் விசுவாசி, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நானும் சர்ச்சுக்கு போறேன், பல வருஷமா கர்த்தரை ஆராதிக்கிறேன், சந்தோஷம். ஆனா தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் நமக்கு இருக்கா? தேவன் பேசுறாரு, பிரசங்க நேரத்தில் கூட தேவன் பேசுறாரு. ஆனா அந்த சத்தம் நம்முடைய உள்ளான மனுஷனை தொடுதா, உள்ளான மனுஷனுக்குள்ள போகுதாங்கிறது தான் முக்கியம். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, என்ன பண்ணாரு? வசனம்தான், தோத்துறான். வேற என்னத்தை பேச போறாரு? தோத்துறான். வசனம்தான், வார்த்தை தான் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். போன வாரம் என்ன பிரசங்கம்? நல்ல பிரசங்கம், தோத்துறான். ஆமா, இடையில நல்ல சிரிப்பெல்லாம் இருந்துச்சு, தோத்துறான். ஒரு கதை சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு, சூப்பரா இருந்துச்சு. இப்படின்னு அவரு சொன்ன கதை, அவரு சொன்ன உதாரணம், இத மனசுல வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா என்ன வார்த்தைய தேவன் பேசினாரு, என்ன சத்தம், எனக்கான தேவ சத்தம் என்ன? சில சமயம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தோத்துறோம், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, தொண்டை ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கு, தோத்துறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரசங்கம் வெளிப்படும். ஆனா எனக்கான வார்த்தை என்ன? கர்த்தர் என்னோட பேசினாரா? 1 மணி நேரம் பிரசங்கம் போய்கிட்டு இருக்கோம். ஆனா ஏதாகிலும் ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும்போது அது என் உள்ளத்தை தொடும், எனக்குள்ள ஒரு உணர்வை உண்டாக்கும், எனக்குள்ள ஒரு சிலிர்ப்பை கொடுக்கும், அது என் இருதயத்தை டச் பண்ணும். அதுதான் எனக்காக புறப்பட்டு வருகிற தேவனுடைய தெளிவான சத்தம். அல்லேலூயா. அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சர்ச்சுக்கு வர்றேன் அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத வச்சுதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெயிப்பேன். 6 லட்சம் புருஷர்ல யோசுவாவை தவிர வேற யாருக்கும் தேவ சத்தம் சில வெளிப்படல. தெளிவா யோசுவாவுக்கு தேவ சத்தம் கேட்டது. நம்ம கூடயும் தெளிவா தனிப்பட்ட விதத்துல பேசுவதற்கு இன்றைக்கும் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு. தேவ சத்தம் கேட்கணுங்கிற தாக இருந்தா கொட்டாவி வராது, தேவ சத்தம் கேட்கணுங்கிற தாக இருந்தா தூக்கம் வராது, தேவ சத்தம் கேட்கணுங்கிற தாக இருந்தா எந்திரிச்சு இடையில நடக்கணுங்கிற எண்ணம் வராது. தோத்திரம். இருக்கீங்களா? தேவ சத்தம் கேட்கணுங்கிற தாக இருந்தா மூக்கு 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சுட்டு ஒரு மாதிரி சோகமா நம்ம இருக்க மாட்டோம். அந்த தேவ சத்தத்தை கேட்கணுங்கிற விருப்பமே உலகத்தான் சொல்றான். மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியும்ன்றான். ஒரு நாய் முகத்தை வச்சு இது முயலை பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்னா, ஆவிக்குரியவர்கள் இவங்க தேவ சத்தத்தின் மேல தாகம் உள்ளவர்களா இருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியாதா? சில சமயம் பொண்ணுகிட்ட கேட்போம், உண்மையிலே சொல்லு, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா இல்லையா? உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே, நீ என்னமோ எல்லாரும் கேட்குறாங்கங்களுக்காக சொல்ற மாதிரி தெரியுது, அப்பா அம்மா கேட்டதுக்காக சம்மதிச்ச மாதிரி தெரியுது, உனக்கு உண்மையிலேயே அந்த பயலை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்போம். தூத்துக்குடியில் இப்படி பழக்கமே இல்லை போல தெரியுது. எல்லாம் ஒரு சைஸாவே உட்காந்துருக்காங்க. அல்லையே சொல்லுங்க. நான் 1000 தான் ஆயத்தத்தோட வந்தாலும் நீங்க கேட்க விருப்பம் இல்லைன்னா என்னால பிரசங்கம் பண்ணவே முடியாது. தோதரா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. பந்து அப்படி எரிஞ்சா சோகத்துல பட்டு டமால்னு திரும்பி வரும் பாருங்க, அந்த மாதிரி சில சமயம் பிரசங்க பீடத்தில் நாங்கள் பேசும்போது வார்த்தைகள் எல்லாம் திரும்ப திரும்ப எங்கள்கிட்டே வரும். தோத்துறான்.
ஆனா அதுவே நீங்க தாகமா இருந்தா அந்த விதை நல்ல நிலத்துல விழும். நல்ல நிலத்துல விழுந்த விதை தான் 30, 60, 100 பலனை கொடுக்கும். பொட்டக்காட்டுல விதைய போட்டா ஜம்ப் பண்ணி வெளியில வந்துடும், உள்ள போகாது. தோத்திரம். அநேக பிரசங்க மேடைகள் அப்படித்தான் இருக்கு, அநேக பிரசங்கங்களும் அப்படித்தான் இருக்கு. தோத்திரம். ஏன்னா நாம கேட்கறதுக்கு மனதே இல்லாத மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போது கண்டிப்பா அங்க ஆவியானவர் பயிர்வாரு. சாலி, என்னால முடியலடா, ஒன்னைத்தான் கூப்பிட்டுருக்காக, போட்டாவில் எல்லாம் ரவுண்டா போட்டிருக்காங்க. தோத்திரம். அல்லேலூயா. அதுலேயும் ஒரு அம்மா நீ செத்தே போயிட்டுன்னுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீ பிரசங்கம் பண்ணி சாவியோ சாக மாட்டேன் எனக்கு தெரியாது, நான் போகிறேன்டா சாமி. எல்லாரும் ஒரு சைஸாக உட்காந்துருக்குறாங்க. ஒரு ஆமீனை காணும், ஒரு அல்லேலியாவை காணும், முகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை காணும். நான் வந்திருக்கிறேங்கிற சந்தோஷம் கூட அவங்களுக்கு இல்லை, நான் தான் பேசுகிறேங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட அவங்களுக்கு இல்லை. சொத்துறோம். அம்மா நீ பாஸ் ஜான்சனோட சேர்ந்து சமாளிச்சுட்டுறா அப்படின்னு ஆவியானவர் நினைஞ்சிருவாரு, கிளம்பிடுவார். நான் நினைக்கிறேன் இங்கே ஆவியானவர் இருக்கிறாரு, அவரை அனுப்ப மாட்டோம்னு நினைக்கிறேன், அவர் சத்தத்தை கேட்போம்னு நினைக்கிறேன். தேவ சத்தம் கேட்கிற மனிதன் யோசுவா, ஒரு தேவ சத்தம் கேட்கிற மனிதன். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே தேவ சத்தம் கேட்டாங்க. நோவாவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், பல ராஜாக்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. தேவ சத்தம் கேட்டவங்க தான் சரித்திரத்தில் சாதிச்சாங்க. தேவ சத்தம் கேட்டவங்க தான் எதிரிகளை மேற்கொண்டாங்க, சூழ்நிலைகளை ஜெயிச்சாங்க. மகிமையான ஆவிக்குரிய பிரயாணத்தில் அவங்க பிரயாணப்பட்டாங்க. தேவ சத்தம் கேட்கிறவன் மட்டும்தான் கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா இங்க தேவ சத்தம் கேட்கிறான். தேவ சத்தம் கேட்கிறவன் 3 காரியம் சொல்றேன். தோத்திரம். ஆவியிலே பலமுள்ளவன். சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆவியிலே பலமுள்ளவன், பலனுள்ளவன். தோத்திரம். தேவ சத்தம் கேட்கிறவன். தோத்திரம். அருவருப்பை அகற்றுகிறவன். சொல்லுங்க அந்த வார்த்தைய. அருவருப்பை அகற்றுகிறவன், தேவ சத்தம் கேட்கிறவன். 3வது தேவ சத்தம் கேட்கிறவன் அஞ்சாமல் செயல்படுகிறவன். சொல்லுங்க, அஞ்சாமல். அவன் வாழ்க்கையில பயத்துக்கு இடமே இருக்காது, அதைரியத்துக்கு இடமே இருக்காது. தைரியத்தினால் அவன் நிரம்பி இருப்பான். தோத்திரம். எதற்கும் பயப்பட மாட்டான், எதற்கும் அஞ்ச மாட்டான். ஏன்னா தோத்திரம், அவனுக்கு தேவ சத்தம் கேட்கிற அனுபவம். என்னோட தேவன் இருக்கிறாரு, என்னை பலப்படுத்த கர்த்தர் இருக்கிறாரு, என்னோட பயணப்பட தேவன் இருக்கிறாரு. நான் என் உலகத்துக்கு, நான் என் சூழ்நிலைக்கு, நான் என் பிரச்சனைக்கு, நான் என் போராட்டத்திற்கு அஞ்சணும், கலங்கணும், பயப்படணும் என்று அஞ்சாமல் செயல்படுகிறவன் தான் தேவ சத்தம் கேட்கிறவன். முதல்ல சொன்னேன், ஆவியில் பலன் உள்ளவன் அவன் தான் தேவ சத்தம் கேட்கிறவன். தேவ சத்தமே எப்படி வெளிப்படுது? 9ஆம் வசனத்துல, நீ பலங்கொண்டு திடமானதாயிரு. ஆவியில பலனா இருக்கணும், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். இன்னைக்கு விசுவாசிகள் பலவீனர்களா, சரீரத்தில் மட்டும் இல்ல ஆவியிலையும் பலவீனர்களா இருக்கிறாங்க. அந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்து ராஜா, அவனுக்கு விரோதமா 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க. 3 ராஜாக்கள். ஒரு ராஜா யுத்தம் பண்ண வந்தாலே பயம்தான், பிரச்சனை தான். ஆனா 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, யோசபாத் என்ன செஞ்சிட்டாரா? பயந்துட்டாரு. யோசபாத்து பயந்துட்டாரு. 12ஆம் வசனத்துல சொல்றாரு, 12ஆம் வசனத்துல, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு 12ஆம் வசனம் தானே சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்னால நிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்ல. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பத்தி என்னாகுமோ 23:22 என்ன சொல்றாரு?
23, 22 காண்டா மிருகத்து கொத்த பலன் கொண்டவர்கள். யாரு யாரு யாரு? இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், காண்டா மிருகத்து கொத்த பலன் கொண்டவர்களாம். என் பிள்ளைகளை பத்தி ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் பிள்ளைங்க பராக்கிரமசாலிகள், என் பிள்ளைங்க பலனால நிறைஞ்சவங்க, என் பிள்ளைகளுக்கு எதிராக எந்த சாத்தானும் சத்துருவும் எதிரிகளும் நிக்க முடியாது. பேரு பெத்த பேரு தோத்தரன், பயங்கரமான பேரு இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனா இப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் தான், யோசபாத் ராஜா தான் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே இந்த எதிரிகளுக்கு இந்த கூட்டத்திற்கு முன்னால நிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை? இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்ல சொல்லுங்க. இப்ப நம்ம கேட்போம்ல, இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? அந்த பயலுக்கு முன்னால போய் தோத்துட்டு வந்திருக்கிய, உன்னை விட 7 வயசுக்கு சின்னவன், டவுசர் தோத்துறோம், அவன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிய. அவன் நான் அடிச்சு விட்டான்னு வேற என்கிட்ட வந்து சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு நாம நம்ம பிள்ளைகளை சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி இங்க ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ காண்டாமிருகத்து கொத்த பலன் கொண்ட ஜனம்னு. ஆனா அந்த ராஜா ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், இந்த மக்களுக்கு முன்னால, இந்த எதிரிகளுக்கு முன்னால நிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்ல? பலன் இல்ல. தோத்தரன் இருக்கீங்களா? ஆண்டவர் விட்டாரா? 14ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, அந்த 2 நாளாகம 20:14 அவங்க இடத்துல கூடி ஜெபிக்கிறாங்க. யோசபாத்தும் யூத ஜனங்களும் கூடி ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் யகாசியேல் என்கிற ஒரு மனிதன் மேல என்ன செய்தாரா? இறங்கினார். அந்த யகாசியேல் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்து தேவனுடைய சத்தத்தை யோசபாத்துக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் அறிவிக்கிறான். யோசபாத்தே கேளுங்கள், இஸ்ரவேல் ஜனமே கேளுங்கள். தோத்திரம். அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எது தேவ சத்தம்? தேவ சத்தம் என்ன செய்யும்? உள்ளான மனிதனை பலப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பலவீனமா இருக்கிறத தேவன் ஒரு நாளும் விரும்புறதில்ல. சரீரத்திலையும் பலனா இருக்கணும், ஆவிலையும் பலனா இருக்கணும். நம்மளை பலப்படுத்துகிற கர்த்தர். வார்த்தை என்னத்துக்கு அனுப்புறாரு? பலப்படுத்த, நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்த. 1000 பிரசங்கம் கேட்டாலும் நான் பலனடையவே மாட்டேன் அப்படின்னா, இந்த யோசேப்பு சொப்பனம் பார்த்தார்ல, அதுல ஒரு 7 மாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா திங்கிதான் தோத்துறான். தின்னு விட்டும் மெலிஞ்சு வத்தலும் தொத்தலுமாவே என்ன செய்தான்? நிக்குதான். இன்னைக்கு சபையில நிறைய ஆளுக, மாடுகள்ல ஆளுக, அல்ல சொல்லுங்க, நிறைய ஆளுக யோசேப்பு பார்த்த மாடுக மாதிரி தோத்துறான். நான் சொல்றது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். நிறைய ஆளுக விசுவாசிக நல்ல வார்த்தையை கேட்க, வாரந்தோறும் நானும் சர்ச்சுக்கு வர்றேன், நானும் பிரசங்கத்தை கேட்கிறேன், நானும் வார்த்தையை கேட்கிறேன்னு உட்கார்ந்துருக்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு அம்பிட்டு கேட்டுட்டும் நொய்யினே இருக்க. ஆவில என்ன இல்ல? பலன் இல்ல. விசுவாசத்துல பலன் இல்ல. ஆமீன் சொல்ல கூட பலன் இல்ல. கூட வர்றதுக்கு பலன் இல்ல. பரிசுத்தத்துல பலன் இல்ல. எல்லாத்திலுமே வீக்கு. பொசுக்கு பொசுக்குன்னு சோர்ந்துறது, பொசுக்கு பொசுக்குன்னு பாவத்துல விழுந்துடுறது, மாம்சத்துல விழுந்துறது, மாம்ச சுபாவத்துல விழுந்துறது, கோபத்துல விழுந்துடுறது. பலன் இல்ல. சபை மட்டும் பலனா இருந்தா, தேவ பிள்ளைகள் மட்டும் பலனா இருந்தா, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு காண்டாமிருகத்துக்கொத்த பலனா நின்னா, ஏரியாவில் பிசாசு வேலை செய்ய முடியுமா? பட்டணத்தின் பலவான் நிக்க முடியுமா? மந்திரவாத சக்திகள் நிக்க முடியுமா? இன்னைக்கு நாமெல்லாம் பயந்துகிட்டு ஓடுறோம். பாஸ்டர் கருப்பா இருக்கு, பாஸ்டர் என்னமோ ஒன்று என்ன விரட்டுது, பாஸ்டர் என் வீட்டு வாசல்ல எலும்பிச்சம்பழம் உருண்டையா இருக்கு, தோத்துறான்.
அல்லேலூயாவா. அவ அதை வச்சிருப்பா போல, இவ இதை வச்சிருப்பா போல, இவ பில்லி சூனியம் வச்சிருப்பா போல, அவ சூனியம் செஞ்சிருப்பா போல. நம்ம ஏன் சூனியத்தை பார்க்கணும்? மனுஷனை ஏன் பார்க்கணும்? எதிரியை ஏன் பார்க்கணும்? நமக்குள்ள இருக்கிற பலனை பார்த்தா. தேவ பலன், என்னை பலப்படுத்துகிற தேவ சத்தம். யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கும் போது மந்திரம் வச்சிருப்பாங்களோ, சூனியம் வச்சிருப்பாங்களோ. நான் நிறைய விசுவாசிகளை பார்த்துருக்கேன். ஆவியிலெல்லாம் நிரம்பும், அந்நிய வாசியெல்லாம் பேசும், பக்கத்தில் 4 பேரை தள்ளிலாம் விடும், 2 சேரை கூட உடைச்சிரும், ஏசு ரத்தம் ஜெயம். ஆனா என் தெருவில் அவ சூனியம் வச்சிருப்பா, இவ சூனியம் வச்சிருப்பா, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இதை வைக்கிறா அதை வைக்கிறா, வீட்டு வாசல் 5 ரூபா காசு கிடைக்கு தோத்துறோம், அதை போட்டு போயிட்டா இதை போட்டு போயிட்டா அப்படிங்கிறது. அப்ப உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன? டூப்ளிகேட்டா? ஒரிஜினல் இல்லையா? இன்னைக்கு அபிஷேகத்திலையும் டூப்ளிகேட் இருக்கு. ஒரிஜினல் அபிஷேகமா இருந்தா அது மந்திரவாதத்தை, பில்லி சூனியத்தை, எதிரிய அந்த காரத்தை பார்த்து என்ன செய்யாது? ஆவியில் அது என்னவா இருக்கும்? பலனா இருக்கும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டே வராது. எப்படி இருக்கீங்கம்மா? ஏதோ இருக்கேன் மாஸ்டர். ஏதோ ஏண்டா கேட்டோம்னா ஆயிப்பிடும். இன்னும் சில ஆள் இருக்கு வாலண்டியரா வரும், அதை ஏன் கேட்குறீங்க அப்படிங்க. தோத்துறோம், நான் ஒன்றும் கேட்கலையம்மா, தோத்துறோம். இல்லை கேளுங்க, தோத்துறோம் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் சோக ஸ்டோரியை சொல்லி நமக்கு ஒரு குழியை தோண்டி புதைச்சிட்டு தான் அந்த பக்கம் என்ன செய்யும்? போகும். இதுக்கு இடையில தோத்திரம் வேற சொல்லிக்கிறோம். தோத்திரம் சொல்லிட்டு தான் சோக கதையும் சொல்லும். தோத்திரம் என்ன பேச்ச காணும்? என் ஆவியில நான் பெல்லனா இருந்தா என்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு பலன் உண்டு. அலா ஷாக்கா ராபா தாரா கனா. தேவ சத்தம் கேட்கிற மனுஷன் ஆவியில பலன் உள்ளவனா இருப்பான். எலியா சோர்ந்து போனப்போ அவனை பலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. அந்த 1 ராஜாக்கள் 19 4ஆம் வசனத்துல சூரச்செடி கிழவே உட்கார்ந்துட்டார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள். சோர்ந்து போயிட்டார். ஆண்டவர் எனக்கு 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் ரொம்ப பிடிக்கும். ஒரு தூதனை அனுப்பி விடுறாரு. ஒரு தூதனை தட்டி எழுப்புறானா. யார? அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப்பிங். தோத்துறான். என்ன பேச்ச காணா? இப்படி ஒருத்தன் பிரசங்கம் பண்ணும்போது டீப் ஸ்லீப் வருத இல்லை சொல்லுங்க. எலியாவை சொல்லவா வேணும்? தூங்கிட்டான். தோத்துறான். தட்டி எழுப்புறான். தூதம் போய் தட்டி, ஹேய் எலியா எந்திரி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. சோத்தை கொண்டு இருக்கான். தோத்துறான். சாப்பிடு. பைபிள் சொல்லுது, அவன் எந்திரிச்ச உடனே அவன் தலைமாட்டில் தண்ணியா, தலைமாட்டில் பக்கத்தில் தழலில் சுடப்பட்ட அடை. அங்க 3 விஷயம் இருக்கு. தலைமாட்டில் தண்ணி, தழலில் சுடப்பட்ட அடை, தட்டி எழுப்பும் தூதன். ஒரு எலியாவை பலப்படுத்துறதுக்கு 3 விஷயம். தலைமாட்டுக்கு சோ ராஜா என்ன காப்பாத்துங்கப்பா, ஜான்சன் பாஸ்டர் நான் தனியா பேசி ஆகணும், நல்ல சொல்லுங்க அப்பா. தலைமாட்டுக்கு தண்ணி சொல்லுங்க. தலைமாட்டுல தண்ணி, தழலில் சுடப்பட்ட அடை. அடை தோத்துறான். தழலில் சுட 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 அடை, சுட சுட அடை. அப்புறம் தட்டி எழுப்புற தூதன். தண்ணி எப்பொழுதுமே பரிசுத்தாவியானவருக்கு ஒப்புமையா சொல்லப்படும். தண்ணீர் யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள். பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளிலே இயேசு வந்து நின்று, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன்னு சொன்னார். என்னை விசுவாசிக்கினுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அப்ப அந்த தண்ணியை ஆவிக்கு, பரிசுத்த ஆவிக்கு ஒப்புமையா பைபிள் சொல்லுது. அப்போ எலியா தலைமாட்டில் என்ன இருந்துச்சா? தண்ணினா பரிசுத்த ஆவியானவர். நம்மளை பலப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயாவா. தழலில் சுடப்பட்ட அடை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, நேத்து பார்த்தோம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அப்ப அந்த அடை எதை குறிக்குது? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அடை தோத்திரம். இது எல்லாத்துக்கும் மேல தட்டி எழுப்புற தூதன். அவனு என்னதான் சொல்றான்? எழுந்திருந்து போஜனம் பண்ணு. சத்தம், தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய தூதன் கொண்டு வர்றான். அப்ப ஒரு தீர்க்கதரிசிய, ஒரு எலியாவ, சோகத்துல கிடக்கிற, தூக்கத்துல கிடக்கிற, துக்கத்துல கிடக்கிற, சூரச்செடிக்குள்ள கிடக்கிற ஒரு எலியாவை எழுப்புறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு முயற்சி எடுக்கிறார் பாருங்க. நம்ம மேல அவ்வளவு அக்கறை உள்ளவர். அவரை புரிஞ்சுக்கிற வேண்டிய விதத்துல புரிஞ்சுக்கிட்டான், சோகம் மூஞ்சியே இருக்காது நமக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். நீங்க சண்டைலாம் போடணும், அப்படி நெல்லு, உன்னை கண்டாலே ஓடிடுவான்றாரு. இப்ப நம்மளை கண்டாலே அவன் வீட்டுக்குள்ள 10 பேரோட வர்றான், தோத்துறான். அந்த மாதிரி தான் நம்ம சோகமா இருக்கோம். செத்து போனவர் ஆராதிக்கல, ஒரு முறை மரித்தார், அதுவும் எனக்காக. 3ஆம் நாள் உயிர்த்தார், அதுவும் எனக்காக. ஒரு முறை உயிர்த்த கிறிஸ்து இனி ஒருபோதும் மரிப்பது இல்லை. நான் ஆவியில் எப்படித்தான் இருப்பேன் சொல்லுங்க? நான் இருப்பேன். ஏன்னா எனக்கு நேரா புறப்பட்டு வருகிற சத்தம். ஒரு வாரம் பரிசுத்தத்தை பத்தி பேசுவாரு, ஒரு வாரம் விசுவாசத்தை பத்தி பேசுவாரு, ஒரு வாரம் ஜெபத்தை பத்தி பேசுவாரு, ஒரு வாரம் கொடுக்கறத பத்தி பேசுவாரு, ஒரு வாரம் மன்னிக்கிறத பத்தி பேசுவாரு, ஒரு வாரம் உண்மையை பத்தி பேசுவாரு, ஒரு வாரம் உபவாசத்தை பத்தி பேசுவாரு, ஒரு வாரம் ஊழியத்தை பத்தி பேசுவாரு. இப்படி பேசுவாரு. எதுக்கு பேசுறாருன்னா, அந்தந்த விஷயத்துல நம்ம பலன் கொள்றதுக்காக அந்தந்த டாபிக்ல ஆண்டவர் நம்ம கூட. இந்த வாரம் நான் விசுவாசத்துல பிரசங்கம் கேட்கிறேன் அப்படின்னா, விசுவாசத்துல நான் என்ன செய்யணும்? பலன் கொள்ளணும். இந்த வாரம் நான் ஊழியத்தை பத்தி பிரசங்கம் கேட்கிறேன்னா, ஊழியத்தை செய்யறதுல நான் பலன் கொள்ளணும். இந்த வாரம் ஜெபத்தை பத்தி ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னா, ஜெபத்துல நான் பலப்படணும். நான் பலப்படுவதற்காகத்தான் தேவன் என்னோடு பேசுவார். என் ஒவ்வொரு அவயவத்திலும் நாம் பலன் கொள்ளணும், ஒவ்வொரு சத்தியத்திலும் நாம் பலன் கொள்ளணும். தேவ சத்தம் கேட்கிறவன் ஆவியில் பலன் உள்ளவன். இரண்டாவது நான் சொன்னேன், தேவ சத்தம் கேட்கிறவன் அருவருப்புகளை அகற்றுகிறவன். இதே யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ பட்டணத்தை யோசுவாவின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு. அப்போ தோத்துறான். குறிப்பா அந்த 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் யோசுவா சொல்றாரு, சாபத்தீடானதில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதுக்கு மாத்திரம் என்னாருங்கள். சாபத்தீடானதை யாரும் எடுத்துறாதீங்க அப்படின்னு யோசுவா மூலம் தேவ சத்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு புறப்பட்டு வருது. 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தா அதனுடைய முதல் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? அந்த 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, 13ஆம் வசனமா? 13ஆம் வசனம் 10 ஆண்டவர் பேசுறாரு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே.
13 வசனம், எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை என்ன செய்யுங்கள், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்க மட்டும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சத்தம் புறப்பட்டு வந்ததுனால 25 வசனம் 26 வசனம், அப்பொழுது யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். இந்த சம்பவத்தை நம்ம பலமுறை படிச்சிருக்கிறோம். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான் ஆகான் என்கிற மனுஷன். கர்த்தருடைய சத்தம், தேவனுடைய சத்தம் யோசுவாவை நோக்கி புறப்பட்டு வருகிறது. அருவருப்புக்கு இடம் கொடுத்துட்டீங்களே, அசுத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்களே, நான் அகற்ற வேணும், நான் எடுக்க கூடாதுன்னு சொன்னதை நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, அதை நீ இஸ்ரவேலை விட்டு அகற்றியே ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் யோசுவாவோட பேசுறாரு. ஆயி பட்டணத்துக்கு முன்னால யுத்தம் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட 36 இஸ்ரவேல் மக்கள் வெட்டுண்டு விழுகிறார்கள். யோசுவாவுக்கு ரொம்ப கலக்கமா போச்சு. நீங்க தானப்பா எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க, எரிகோ எங்க கையில ஒப்பு கொடுத்தீங்க, வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீங்க, ஒரு பட்டணத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, அடுத்த பட்டணத்துல நாங்க தோத்து போயிட்டோமே, நாங்க 36 பேர் செத்து போயிட்டோமே, எங்க இஸ்ரவேல் மக்கள் மரிச்சு போயிட்டாங்களே, என்ன நடந்துச்சு, ஏன் எங்களை கைவிட்டுட்டீர் அப்படின்னு யோசுவா கதரும் போது கர்த்தருடைய சத்தம் வருது. அருவருப்பு இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு, அகற்ற வேண்டிய அசுத்தங்கள் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு, அதை நீ அகற்றினாத்தான் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவ சத்தம் கேட்கிறவன் தோத்திரம் ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்க மாட்டான். தேவன் ஆகாது, அசுத்தம், அருவருப்புன்னு சொன்னா அதற்கும் செவி கொடுத்து அகற்ற வேண்டிய அருவருப்புகளை இஸ்ரவேலின் நடுவில் இருந்து அகற்றுவான். அவன்தான் தேவ சத்தம் கேட்கிற மனிதன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, வாலாக்காம தலையாக்குவாரு, நீங்க கீழாக்காம மேலாவீங்க. உங்களுக்கு ஒரு காரை கொடுப்பாரு, வீட்டை கொடுப்பாரு, புதிய புதிய வழிகளை திறப்பாரு, தூக்கி தூக்கி போட்டு ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் கேட்டா ஓ ரா பா 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 ஹல்லேலூயா, நல்லா இருக்க பிரசங்கம், சூப்பர், ஹல்லேலூயா, ஆமா பாஸ்டர் சூப்பரா பிரசங்கம் பண்றாரு, எல்லாம் எனக்கு தான், ரிசீவ் ரிசீவ் ரிசீவ், ஹல்லேலூயா. யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, தோத்தர் அங்க போகணும் இங்க போகணும், எனக்கு ரிசீவ், அத்தனை பாயிண்டும் அத்தனை ஆசீர்வாதமும், டேக் இட், ஹல்லேலூயா. அன்னைக்கு இருக்கிற ஆர்வம், சந்தோஷம், உற்சாகம், ஆத்தாடி, ஏன்னா ஆசீர்வதிப்பார், கொடுப்பார், உயர்த்துவார், நன்மை செய்வார், மேன்மையாக்குவார், ஐஸ்வர்யம், வீடு வாசல், காரு பங்களா, ஹல்லேலூயா. ஆனா அதே ஆண்டவர் தோத்துறா, போய் பேசுகிறாய், பொறாமைப்படுகிறாய், புருஷனை அடிக்கிறாய், சண்டை போடுகிறாய், கோபப்படுகிறாய், மனைவி அடிக்கிறாய், மனம் திரும்பு அப்படின்னா தோத்தன. யாரு போட்டு கொடுத்தான்னு தெரியல, விசிட்டிங் போயிருப்பாரு, அந்த பொம்பளையாள் காதுல போட்டிருப்பா, அதை காதுல வாங்கி நம்மளவே தான் குத்துறாரு. பிரசங்கம்மா பிரசங்கம், ஆளப்பாரு தோத்துறேன். போன வாரம் சூப்பர் பாஸ்டர், இந்த வாரம் கொடுத்தத குடியா திரும்ப வாபஸ் வாங்குறேன், இல்லையா சொல்லுங்க, பாஸ்டரா தோத்துறேன், என்ன குத்தி குத்தி பேசுறாரு அப்படின்னு பிரசங்கம் பிடிக்க மாட்டேங்க, பிரசங்க யாரும் பிடிக்க மாட்டாரு. நம்ம தவறு குற்றம் காரியம் ஒன்னையும் சொல்லிடக்கூடாது. இதுதான் தேவ சத்தம் கேட்கிற. தமிழ்ல சில வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது, அல்ல சொல்லுங்க, ஆமா சொன்னா சுருக்குன்னு கோவம் வரும், அல்ல சொல்லுங்க, ஆமா இல்ல கேட்க ஆசீர்வதிப்பார், உயர்த்துவாருங்கிறது தேவ சத்தம் தான். அது உனக்கு தான், பெற்றுக்கொள், ரிசீவ், தேவ சத்தம் தான். ஆனா இதெல்லாம் உன் வாழ்க்கையில தடையா இருக்கு, தேவன் இதை விரும்பல, தேவன் இதை அகற்ற சொல்றார், தேவன் இதை அப்புறப்படுத்த சொல்றார், அதுவும் தேவ சத்தம் தான்.
என்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அவர் பேசும்போது என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறாரோ, அதே சமயத்தில் எனக்குள் இருக்கிற தவறுகளை சுட்டி காண்பிச்சு அதை மாற்று, அதை அகற்று, அதை அப்புறப்படுத்துன்னு சொல்லும் போதும் அவர் என் மேல் அக்கறை உள்ளவராகத்தான் இருக்கிறார். என் பாவத்தை, என் அநீதியை, என் அசுத்தத்தை கண்டுட்டு பா, எக்கடு கட்டு போனாலும் பா அப்படின்னு அவர் ஒதுங்கி போயிடாம, ஓரமா போயிடாம, இல்லையா சொல்லுங்க, வழிப்போக்கன் குற்றுயிரா கொலையுயிரா கிடக்கும் போது ஒரு ஆசாரியம் பார்த்துட்டு பக்கமா விலகி போறானா? லூக்கா 10:30 படிக்கிறோம். ஒரு லேவியன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி விலகி போறானா? ஐயோ, ரத்தத்தில் கிடக்கிறானே, அசுத்தமா கிடக்கிறானே, அவன் பக்கத்தில் நான் எப்படி போவேன்? அவனை போய் நான் எப்படி தொடுவேன்? அவனை நான் கண்டுக்கிற மாட்டேன்னு கண்டு காணாத மாதிரி ஆசாரியம் போயிடுறான், லேவியம் போயிடுறான். ஆனா சமாரியன் தோத்திரம் ஒருவன் அவன் பக்கத்துல வந்து அவன் காயங்களுக்கெல்லாம் எண்ணெய் பூசி அவனை தொட்டு அவனை பராமரிச்சு தோத்திரம் அவனை கொண்டு போய் தோத்திரம் சத்திரத்துல சேர்க்கிற வரைக்கும் அவ்வளோ கேர் எடுத்துக்கிறாரு. அல்லையா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கும் ஆண்டவர் என் அருவருப்புகளை கண்டு, என்னுடைய பாவத்தை கண்டு பக்கமா பார்க்காத ஒரு மாதிரி போ, நீ எக்கடுக்கிட்டு போனா எனக்கண்ணா அப்படின்னு விட்டுட்டு போயிடாம, நீ ஏன் புள்ள, நான் வாசம் பண்ணுகிற ஆலயம், அந்த ஆலயத்துல அசுத்தம் இருக்குது, நான் விரும்பாத சுபாவங்கள் இருக்குது, அதை அகற்று, அதை அப்புறப்படுத்துன்னு என்கிட்ட பேசுறாருன்னா அவர் இன்னும் என்மேல் அக்கறையும் அன்பும் கொண்டவராக இருக்கிறார். தேவ சத்தம் எனக்கு கேட்கும் போது அவருக்கு எது பிரியம் இல்லைன்னு எனக்கு சொல்றாரோ அதை நான் அப்பவே சரி பண்ணுவேன். பொய்யும் பொறாமையும் கசப்பும் சகலமும் இன்னைக்கு சபைக்குள்ளதான் கிடக்கு, சபைக்குள்ளதான் கிடக்கு. எரிச்சலா, விரோதமா, கசப்பா, இச்சையா, பொருளாசையா, உலகாசையா, சண்டையா, வம்பா, வழக்கா, எல்லாம் சபைக்குள்ளதான் இருக்கு. இதுக்கு நடுவில் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, நன்மையால் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. அவர் நிரப்புறதுக்கு ஆயத்தம் தான். பாத்திரத்தை கழுவாம வச்சிருக்கே, அல்ல சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. பாத்திரம் மோசமா இருக்க, அழுக்கா இருக்க, ஒரு தண்ணி பிடிக்கணும்னா கூட அந்த பாத்திரத்தை கழுவிட்டு பிடிச்சா தானே அந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியும். ஒரு பாலை தோத்துறான், அழுக்கான பாத்திரத்தில் பிடிச்ச தெரிஞ்சிட்டுனா தோத்துறான், வீணா போச்சுன்னா ஆசீர்வாதம். அல்ல சொல்லுங்க. அப்போ பலங்கொண்டு திடமானதாயிரு அப்படின்னு யோசுவாவை உற்சாகப்படுத்தினதும் அதே தேவ சத்தம் தான். அருவருப்ப சபைக்குள்ள இருந்து அகற்று அப்படின்னு சொன்னதும் அதே தேவ சத்தம் தான். இப்போ எதிரியை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், தேசத்தை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், 31 ராஜாக்களை ஒப்பு கொடுப்பேன், உன்னை தைரியப்படுத்துறவர் நான், உன்னை அனுப்புறவர் நான், மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, தூங்காத தோத்தரா. அல்ல சொல்லுங்க. பலங்கொண்டு திடமானதாயிரு அப்படின்னு யோசுவாவை உற்சாகப்படுத்தினதும் அதே தேவ சத்தம் தான். யோசுவா உறங்குறியா? அல்ல சொல்லுங்க. ஆமேனா? கண்ணை திறந்து அங்க பாரு, தோத்துறான். உறங்காம சபையை கொஞ்சம் திரும்பி பாரு. ஆகான்கிற ஒருத்தன் சாபத்தீரானதை களவாண்டு அவன் வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள வச்சிருக்கான். அருவருப்பு இஸ்ரவேலுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அதை அகற்றலனா எதிரிய உன் கையில என்னால என்ன செய்ய முடியாது, ஒப்பு கொடுக்க முடியாது. போ, முதல்ல அந்த அருவருப்பு அசுத்தத்தை சபையை விட்டு என்ன செய்ய, அகற்று அப்படின்னு சொன்னதும் தேவ சத்தம். அப்ப தேவ சத்தம் கேட்கிறவன் முதல்ல ஆவியில் பலன் உள்ளவனா இருப்பான், பலன் கொள்ளுவான். ரெண்டாவது தேவ சத்தம் கேட்கிறவன் எந்த அருவருப்பையும் அகற்றுவான், யோசிக்கவே மாட்டான். சீட்டு போடனா சிக்கிறான், ஆகாங்கிற பேரு சிக்குது, வடாங்க தோத்திரம், முன்னாடி நில்றா, விஷயத்த சொல்றா. அவன் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கான்றான்.
போய் பார்த்தா அவன் கூடாரத்தில் இருக்கு. தோத்துறான். சரி இருந்துட்டு போட்டுன்னு விட்டானா? அவனை நிறுத்தி கல்லெறிந்து என்ன செய்தார்கள் இருக்கு? கொன்றார். என் குடும்பத்தில் தேவன் விரும்பாத அசுத்தம் இருக்கா? என் பிள்ளைகளுக்குள்ள தேவன் விரும்பாத அருவருப்பு இருக்கா? அது என் கணவருக்குள்ள இருக்கா? அது என் மனைவிக்குள்ள இருக்கா? அது என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கா? என் வீட்டுக்குள்ள இருக்கா? தேவன் விரும்பாத எதுவும் என் எல்லைக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள இருக்கவே கூடாது. அந்த சுபாவத்தை அழிக்கணும். தேவன் விரும்பாத அசுத்தங்களை அழிக்கணும். ஏன்னா நான் தேவ சத்தம் கேட்கிறவன். இப்ப கூட பிரசங்கம் பண்ணும்போது உங்க உள்ளத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல குத்துற மாதிரி இருக்கும். தோத்திரம். உன் வாழ்க்கைக்குள்ள இப்படி ஒரு அருவருப்பு, நான் விரும்பாத ஒன்ன உள்ள வச்சிருக்கியே. ஒரு சிலர் யோசிக்கலாம், ஒருவேளை அதைத்தான் சொல்றாரோ. இப்போ உங்க மைண்ட்ல யோசிப்பீங்க, அதுவா இருக்குமோ, இவர் சொல்றது இதுவா இருக்குமோ, அந்த சுபாவமா இருக்குமோ, அந்த இடமா இருக்குமோ, அடிக்கடி அங்க போறமே அதுவா இருக்குமோ, அடிக்கடி உன்னை பார்க்கறமே அதுவா இருக்குமோ, இல்லாட்டி அந்த நபரா இருக்குமோ, அந்த எதிர் வீட்டு ஜன்னலா இருக்குமோ, அந்த சுடிதாரா இருக்குமோ, அந்த ஜீன்ஸ் பேண்டா இருக்குமோ. அப்படிலாம் இருக்காது. இல்ல 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 இல்ல, அதுதான் உங்க மனசுல இப்ப தோணுதுன்னா அதுதான். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் என்ன பேச வைக்கிறதே அவர் தானே. அப்ப அவர் பேசிட்டு இருக்கும் போதே உங்கள்கிட்ட அதை உணர்த்துவார். அதான் சொல்றான், அதான் சொல்றான், அந்த விஷயத்தை தான் சொல்றான், அந்த காதலை தான் சொல்றான், தோத்துறான், அந்த பொண்ணை தான் சொல்றான், அந்த பயலை தான் சொல்றான், அந்த சுபாவத்தை தான் சொல்றான். இப்போ மனசுல தோணு பாரு, அதான் சொல்றான். அருவருப்ப தேவ சத்தம் கேட்கிறவன் அகற்றுவான். மூணாவது நான் சொன்னேன், தேவ சத்தம் கேட்கிறவன் அஞ்சாமல் செயல்படுவான். தேவ சத்தம் கேட்கிறவனுக்கு ஒரு நாள் என்ன இருக்காது? அச்சம் இருக்காது. தோத்திரம். 8வது அதிகாரத்துக்கு நான் வர்றேன். யோசுவா 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும், கர்த்தர் பேசுறார் யோசுவாட்ட, பயப்படாத, கலங்காத, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் என்ன செய்தேன்? ஒப்பு கொடுத்தேன். அவன் பட்டணத்தை ஒப்பு கொடுப்பேன், அவன் நாட்டை ஒப்பு கொடுப்பேன், அவன் ஜனத்தை ஒப்பு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன செய்யாத? பயப்படாத, கலங்காத. அதான் தேவ சத்தம். 10வது அதிகாரத்துக்கு வந்தா தோத்திரம். ஆமா, கர்த்தர் 8ஆம் வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக. ஒரு பெரிய கூட்டமே யோசுவாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வர்றாங்க. பல ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து யோசுவாவுக்கு விரோதமா வர்றாங்க. அப்ப சொல்றார், அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. அல்லேலூயா. 9ஆம் வசனம், யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் என்ன செய்தானா? வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார், கலங்க பண்ணினார். தோத்திரம், தோத்திரம். 42ஆம் வசனம், அந்த அதிகாரத்தின் 42ஆம் வசனம். தோத்திரம். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவ சத்தம் கேட்கிற மனுஷன் எதிரிக்கு, சூழ்நிலைக்கு, மனுஷனுக்கு, அதிகாரத்துக்கு, அந்தகாரத்துக்கு அஞ்சாமல் செயல்படுவான். ஏன்னா அவன் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எதை கேட்டுக்கிட்டே இருக்கான்? தேவ சத்தம் கேட்டான். தேவனா கூட பேசிட்டே இருக்காரு. சின்ன விஷயமா பெரிய விஷயமா பேசிக்கிட்டே இருப்பாரு. காதுல அவர் சத்தம் விழுந்துகிட்டே இருக்கும். பயப்படாத, போ, நான் கூட இருக்கேன், போ, நான் கூட இருக்கேன், போ. அல்லேலூயா. பரீட்சைக்கு பயப்படாத, மேத்ஸா பயப்படாத, பிசிக்ஸா பயப்படாத, நான் கூட இருக்கேன், போ. மனுஷனா பயப்படாத, யுத்தமா பயப்படாத, பிரச்சனையா பயப்படாத, வியாதியா பயப்படாத, டாக்டர் சொல்லிட்டாரா பயப்படாத, ஊர் சொல்லுதா பயப்படாத, உலகம் சொல்லுதா பயப்படாத, மனுஷன் சொல்றானா பயப்படாத, பிரதம மந்திரியே சொல்றாரா பயப்படாத,
என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா. அவர் இன்னைக்கு தானே சொல்றாரு, நான் என்னைக்கும் சொல்லிட்டேன், போ, தேசத்தை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், நாட்டை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், பட்டணத்தை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், ஜனங்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், தூத்துக்குடி உன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீ இருக்கிற தெருவை ஒப்பு கொடுப்பேன், நீ வாழ்ற கிராமத்தை ஒப்பு கொடுப்பேன், போ, பயப்படாம போ. ஷாமாரா காலா காலா. தேவ சத்தம் கேட்கிற மனிதன் எதற்கும் பயப்பட மாட்டான். அச்சம் நமக்கு இருக்குதுன்னா தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம். சின்ன விஷயத்துக்கும் பயப்படுறோம்னா சத்தம் கேட்கிற காது செவுடாயிருச்சு, மந்தமாயிருச்சுன்னு அர்த்தம். தோத்திரம். அல்லேலூயா. சத்தம் கேட்டுக்கிட்டே ஜெயிச்சிடலாம், சத்தம் கேட்டுக்கிட்டே எதிரிய போட்டுடலாம். காதை விருத்த சேதனம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. செவிகளை விருத்த சேதனம் பண்ணணும். அவர் என்னோடு இருக்கையில் அவர் சத்தம் எனக்கு என்னை பலப்படுத்த ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி புறப்பட்டு வருகையில் நான் ஏன் உலகத்துக்கு, மனுஷனுக்கு, சூழ்நிலைக்கு, வியாதிக்கு அஞ்சணும்? தரித்திரமா அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, வியாதியா அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, பில்லி சூனியமா அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, பிசாசா அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, அதிகாரமா அரசியல்வாதியா அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, திருமண ஆசீர்வாதமா அதுக்கு ஒரு வார்த்தை. எல்லாத்துக்கும் அவர் சத்தம் எனக்கு வரும்போது அதான் எந்த கொம்பனுக்கு, எந்த கொம்பிக்கு பயப்படணும்? அல்லேலூயாவா. பயப்படாத 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 பயப்படாதங்கிறத ஒரு சத்தம். பயப்படுவேன் 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 பயப்படுவேங்கிறது நம்ம சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சத்தம் பயப்படாத 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 பயப்படாத. நாம சின்ன விஷயத்துக்கும் பயப்படுறது. அப்போ காது சரியில்லை. தேவ சத்தத்தை கேட்கறத விட மனுஷ சத்தம் தான் அதிகமா கேட்கிறோம். சூழ்நிலை சொல்றதையும் மனுஷன் சொல்றதையும் தான் அதிகமா காதுல வாங்குறோம். அதனாலதான் பயந்து 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 சாகுறோம். பைபிள் படிக்கணும், தேவ சத்தம் கேட்கணும். அல்லேலூயாவா. சிலர்லாம் வீட்டில் ஃபுல்லா வசனமா ஆணியில் அடிச்சு தொங்க விட்டுருப்பாங்க வீட்டு சுவறுகளில். அது எதுக்கு அப்படின்னா, ஒன்று அது ஒரு கிறிஸ்தவ வீடுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். ரெண்டாவது பைபிள் தான் படிக்கிறது இல்லை. அல்ல சொல்லுங்க அப்பா. அதை பார்க்கும்போதாகிலும் அந்த வசனத்தை வாசித்துட்டு, ஏன்னா நம்ம எல்லாம் அவசரம் தானே, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. வீட்டில் நிற்க நேரம் இல்லை, பொண்டாடிக்கிட்ட பேச நேரம் இல்லை, பிள்ளைகிட்ட பேச நேரம் இல்லை, அவ்வளோ பிஸியாக ஓடுறோம். சரி, அந்த ஓடுற ஓட்டத்திலே ஆகலாம் அப்படி அந்த வசனத்தை வாசிட்டு அதையாவது வாசிட்டு போகலாமேன்ட்டு தான் அதை ஒட்டி வச்சிருக்கிறது. அதையும் என்ன செய்யறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. சிலர்லாம் அவங்க பெட்ரூமில் இப்போ என்ன வசனம் இருக்குன்னு கேட்டால் டக்குன்னு மண்டையில் வராது. தோத்தர ஆணி அடித்து தொங்க விட்டதே இவங்க தான். அல்ல சொல்லுங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த வசனம் என்ன அப்படின்னா, இப்போ சிலர் யோசிக்கிறாங்க, எதுவாக இருக்கும், நம்மளை கண்டு கேட்டுருவாரா, சொல்லுவோம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுவார், ஏன்பா அன்னைக்கு என்ன சிலுவையில் ஆணி அடித்து தொங்க விட்டாங்க, இன்னைக்கு நீங்க சுவரில் ஆணி அடிச்சு தொங்க விட்டுருக்கீங்க. ஏன்னா வார்த்தைனாலும் ஏசுனாலும் ஒன்று தானே. தோத்துறான். அன்னைக்கு சிலுவையில் ஆணி அடிச்சு தொங்க விட்டாங்க, இன்னைக்கு நீங்க சுவத்தில் ஆணி அடிச்சு தொங்க விட்டுருக்கீங்க. ஆணி அடிக்கிறதும் தொங்க விடுறதே தான் உங்க பொழப்பு. தோத்துறான். சத்தத்துக்கு இடம் கொடு, என் வார்த்தைக்கு இடம் கொடு. அச்சம் உன் வாழ்வில் ஒரு நாளும் இருக்காது. யோசுவாவுக்கு ஒருத்தன் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, அச்சம் கிடையாது. ஊரே திரண்டு வந்தாலும் அச்சம் கிடையாது. அல்லையா சொல்லுங்க. 31 ராஜாக்கள் நேத்து நம்ம பார்த்தோம்ல, 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள். எந்த இடத்துலையும் யோசுவா அஞ்சல, பயப்படல. ஒரே ஒரு இடம், அந்த ஆயி பட்டணத்துல அவர் கலங்கினார். அதுக்கு காரணம்
தேவ சத்தத்தை மீறி ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க இஸ்ரவேலர். அவனுக்கு தெரியல. அப்புறம் அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணதுக்கு பிறகு எந்த இடத்துலயும் யோசுவா தேவ சத்தம் கேட்கிற மனுஷனா இருந்ததுனால அவன் அஞ்சவே இல்லை. புறப்பட்டு போக, ஆயுதங்களை பயன்படுத்த, எதிரிகளை மேற்கொள்ள, எதிரிகளோடு யுத்தம் பண்ண, எதிரிகளை வீழ்த்த, எதற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கும் புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றார்? நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கு. அன்னைக்கு யோசுவா தேசத்தை பட்டணத்தை பிடிச்ச மாதிரியே தான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பட்டணத்தையும் தேசத்தையும் பிடித்து கொள்ள, சுதந்தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் புறப்பட்டு போங்கள். சந்திக்க பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவ சத்தம் நான் கேட்கிறேன். அல்லேலூயா. இப்ப தேவ சத்தத்தை மட்டும் கேளுங்க. இருக்கிறீங்களா? ஆமென். தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் எனக்கு இருந்தா நான் புறப்பட்டு போக, சுவிசேஷத்தை சொல்ல, ஊழியம் செய்ய அஞ்சவே. ராஜாக்களுக்கு போய் சொல்லுன்னு சொன்னாலும் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயாவா. சாட்சி சொல்லு, சொல்லுவேன். ஊழியம் செய்ய, செய்வேன். கிராமத்துக்குள்ள போவேன். தெருக்குள்ள போவேன். ஆமென் சொல்லுங்க. தேவ சத்தம் கேட்கிறவன் யாருக்கு பயப்படணும்? மனுஷனுக்கா, சூழ்நிலைக்கா, பிரச்சனைக்கா, வியாதிக்கா, எதற்கும் பயப்படணுங்கிற அவசியம் தேவ சத்தம் கேட்கிறவனுக்கு இல்லை. தேவ சத்தம் கேட்கும் மனிதன். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல அவன் ஆவியில் பலனுள்ளவன். இரண்டாவது அவன் அருவருப்புகளை அகற்றுகிறவன். மூன்றாவது அஞ்சாமல் செயல்படுகிறவன். நீ பலம் கொண்டு திடமானவன். யோசுவாவுக்கு தேவ சத்தம் கேட்கிற இந்த அனுபவம் எப்படி வந்தது? நான் சொன்னேன்ல, 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க, 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் யோசுவாவோடு தான் பேசினாரு. ஏன்? தோத்தரன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் வேணுமா? அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா நாம மாறணுமா? தோத்துறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்தை விரும்புங்கள். சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே, சொன்னவங்களை ஆசீர்வதிங்கப்பா, சொல்லாதவங்களை ஒரு 6 மாசத்துக்கு விட்டுருங்கப்பா. இப்ப சொல்றாங்களா பாப்போம்ப்பா. தேவ சமூகத்தை, நல்ல சத்தமா, தேவ சமூகத்தை விரும்பு. இரண்டாவது, தேவ மனிதனின் சத்தம் கேளுங்கள். சொல்லுங்க. தேவ மனிதனின் சத்தம். தேவ மனுஷனுடைய சத்தம் கேட்டா நம்ம தேவ சத்தம் கேட்கலாம். தேவ சமூகத்தை விரும்புனா நம்ம தேவ சத்தம் கேட்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. தேவனுக்கு ஊழியம் செஞ்சா நம்ம தேவ சத்தம். ஏன்? என்ன செய்யறதே அவர் ஊழியம், அவருடைய வேலை. ஜான்சன் பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாருன்னா அவர் வேலையை நான் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்கிட்ட பேசித்தான் ஆகணும். நாம ரொம்ப யோசிக்கிறாங்களே. அல்ல சொல்லுங்க அப்பா. ஏன்னா செய்யறது இவர் வேலை. அல்ல சொல்லுங்க. அப்ப இவர் தானே எனக்கு சொல்லணும். அல்ல சொல்லுங்க. நான் எப்படி செய்யணும்னு இவர் தான் சொல்லணும், நான் என்ன செய்யணும்னு இவர் தான் சொல்லணும், அதை எப்ப செய்யணும்னு இவர் தான் சொல்லணும். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆளுகளை வச்சுக்கிட்டு செய்யணுமா, ஆளுக இல்லாம நான் மட்டும் செய்யணுமா, எல்லாமே இவர் தான் சொல்லணும். ஏன்னா அது இவர் வேலை.
அப்ப தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் தேவ சத்தம் கேட்க முடியும். தேவ சத்தம் கேட்க முடியும். தேவனையும் தேவ மனிதனையும் காயப்படுத்தாதிருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, லைவ்ல வேற போதுப்பா, லைவ்ல வேற போதுப்பா. அல்லே சொல்லுங்கப்பா. எனக்கு தெரியாது, தோத்திரம். லைவ்ல பார்க்குறவங்க முடிவு பண்ணிடுவாங்க அவர் எப்படி சூழ்நிலையில் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, தோத்திரம். அவர் அந்த மக்கள் என்ன பாடுபடுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பேசுறத வச்சே லைவ்ல கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க தான் வெளிச்சம் போட்டு ஊருக்கு காட்டுறீங்க, நான் காட்டலை. அல்ல சொல்லுங்க. அதனால கொஞ்சம் உற்சாகமாக வந்தீங்கன்னா அவங்க லைவ்ல கேட்குறவங்க நல்லா பிரசங்கம் கேட்குறாங்க, சூப்பர் அல்லையான்னு நம்ம சபையை பற்றி கொஞ்சம் பெருமையாக நினச்சிக்கிறவாங்க. அல்ல சொல்லுங்க. 4 காரியம் சொன்னேன். யார் தேவ சத்தம் கேட்க முடியும்? யோசுவா கேட்டார். 6 லட்சம் புருஷர்ல யோசுவா தான் கேட்டார். 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள்ல யோசுவா தான் கேட்டார். அப்ப யார் தேவ சத்தம் கேட்க முடியும்? தேவ சமூகத்தை விரும்புங்கள். தேவ சமூகத்தை நீங்களும் நானும் விரும்புனா நம்ம தேவ சத்தம் கேட்கலாம். யாத்திராகமோ 33:11 என்ன படிக்கிறோம்? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல. தம்பியை பயில் படிக்க விட்டா தான் நல்லது போல. அல்ல சொல்லுங்க அப்போ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எதுக்கு சொன்னேன்னு இப்போ அவர் புரிஞ்சிருப்பார். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமா, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல தேவன் மோசையோடு பேசினாரா. அதுக்கப்புறம் மோசே கிளம்பி எங்க போயிட்டாரா? படிங்க. பாளையத்துக்கு திரும்பினான். யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, நல்லா கவனிங்க, மோசே கூட தேவன் பேசுறாரு, முகமுகமா பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே தோத்துறான். ஆமா, நான் இங்கே தான் நிற்கணுமோ? இல்லை சொல்லுங்க. பேசி முடிச்ச உடனே தோத்துறான். மோசே கிளம்பி பாளையத்துக்கு போயிட்டாரான். மோசே கிளம்பி பாளையத்துக்கு போயிட்டார். ஆனா யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத. மோசே கூட கொஞ்சம் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பாளையத்தில் மக்களை பார்க்க அப்படி இப்படி போயிட்டாரு. ஆனா யோசுவா தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை விடவே இல்லை. அதை விட்டு பிரியாது இருந்தானா. வாலிய பிள்ளைகளை சச்சு கொண்டு வர்றது எம்பிட்டு பெரிய பாடு, அதுலயும் அவனை உட்கார வைக்கிறது அதை விட பெரிய பாடு. தோத்துறான். இந்த காலத்தில் இருக்கீங்களா? ஆனா யோசுவா பத்தி பைபிள் சொல்லுது, ஆசரிப்பு கூடாரம்தான் கதி, ஆசரிப்பு கூடாரம்தான் தான் வாழ்க்கைன்னு தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாம இருந்தானா. இவன் கூட ஆண்டவர் இப்படி பேசாம இருப்பாரு. அல்ல சொல்லுங்க அப்போ. என் சமூகத்தை விட்டு இவன் பிரியாம இருக்கான. அவன் வாலிபன். இஸ்ரவேல்ல எத்தனை வாலிபர்கள் அன்னைக்கு இருந்திருப்பாங்க? லட்சக்கணக்கான வாலிபர்கள் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்கள் அப்படி பைபிள் சொல்லுது. அவன் வயசு கொத்த எத்தனையோ வாலிபர்கள் இருந்திருப்பாங்க. சிலர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு வேலை வெட்டியே கிடையாதா ஜாஷுவா, போய் அந்த பெருசு கூட சேர்ந்துக்கிட்டு. என்ன பெருசு? 80 வயசுக்கு மேல யாரு? மோசே. உனக்கு என்ன சேர்றதுக்கு ஆளே கிடைக்கிறியா? நம்ம வயசு ஒத்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு நல்ல ஊரை சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம்னா போய் பெருசு கூட மோசைய கூட சேர்ந்துக்கிட்டு எப்ப பாரு ஆசரிப்பு கூடாரத்திலே கிடக்க. மாமச்சி தோத்துறான். கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம், நாங்கெல்லாம் விளையாடுறோம் பாரு, நாங்கெல்லாம் எவ்வளவு என்ஜாய் பண்றோம் பாரு, எங்க கூட வா. போய் பாப்பா ஆசரிப்பு கூட அரமனையே கிடக்க. அப்படி கூட அவனை டைவர்ட் பண்ணிருக்கலாம், அவனை குழப்பி இருக்கலாம், அவனை கிண்டல் பண்ணிருக்கலாம், என்னென்னமோ பேசியிருக்கலாம், ஆசை காட்டிருக்கலாம். போங்கடா டேஸ். அல்லேலூயா. எனக்கு வேணும் ஏசு. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நீ 1000 சொல்லலாம், ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கிற ஒன்றை இந்த உலகம் எனக்கு தர முடியாது. வாட் அ லைஃப். யோசுவா வாழ்க்கை எவ்வளவு மகிமையானது பாருங்க. வாலிப காலம்,
தேவ பிரசன்னம் கொடுக்கிற ஒன்றை, தேவ சமூகம் கொடுக்கிற ஒன்றை இந்த உலகத்துல எதுவும் எனக்கு தராது. அதோட ஈக்குவல் பண்ண எதாலே முடியாது. எனக்கு தேவ பிரசன்னம் தான் மேல், தேவ சமூகம் தான் மேல், ஆலயம் தான், அவர் பிரசன்னம் தான், அவர் சமூகம் தான் என் உயிர். தோத்துறான் அப்படின்னு காம்ப்ரமைஸே ஆகல. யாரு கூட என் கரம் கோர்க்கல. நான் வர்றேன், அங்க வர்றேன், இங்க வர்றேன் அப்படின்னு போகவே இல்லை. இப்ப நாமெல்லாம் பத்திரிக்கை வச்சா போயிடுறான், பிரியாணியா போயிடுறான், ஃபங்க்ஷனா போயிடுறான். அடுத்த வாரம் வருவோம். ஏன்னா அன்னைக்கு யாரும் பத்திரிக்கை வைக்கல, தோத்துறான். அன்னைக்கு வருவோம், அன்னைக்கு சொல்லுவோம், உயிரான 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 இயேசு. ஆண்டவர் சொல்லுவார், நீ சரியான 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 லூசு. ஆண்டவர் திரும்பி பாடணும்னா அப்படிதான் பாடுவாரு. தோத்துறேன், நான் உனக்கு உசுரா, இன்னைக்கு எவனும் பத்திரிக்கை வைக்கல போல தெரியுது, அதனால கிளம்பி சர்ச்சுக்கு வச்சு வந்துட்ட. இன்னைக்கு எவனாவது பத்திரிக்கை வச்சிருந்தா கிளம்பி எங்கே போயிருப்ப? ஃபங்க்ஷனுக்கு போயிருப்ப. இன்னைக்கு எவனும் பிரியாணி போடல, பத்திரிக்கை வைக்கல, அதனால கிளம்பி சர்ச்சுக்கு வந்துட்ட. அல்லேலூயாவா. ஆனா யோசுவா பாருங்க, கம்பேர் வித் ஜாஷுவா, வாலிபன். உலகம் எனக்கு வேணாம், உலக சிற்றின்பங்கள் எனக்கு வேணாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துற அனுபவம் எனக்கு வேணாம், எனக்கு ஆசரிப்பு கூடாரம் போதும், தேவ பிரசன்னம் போதும், அவர் சமூகம். அவன் கூட தானங்க பேசுவாரு, பார்த்திருப்பார்ல அவரும் பரத்துல இருந்து. லட்சக்கணக்கான பேர் இருக்கான். எந்த பயலுக்குள்ளே இல்லாத ஒண்ணு இந்த யோசுவாவுக்குள்ள. வாலிப பய, ஊர் சுத்தாம, அங்க நிக்காம இங்க நிக்காம, என் பிரசன்னமே கதின்னு, என் ஆசரிப்பு கூடாரமே கதின்னு கிடக்குறானே. உன்னை தேடி தாண்டா நான் வருவேன், உன்கிட்ட தாண்டா நான் பேசுவேன், உனக்குத்தான் தேவ சத்தம் வெளிப்படும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு சவால் விட்டு சொல்றேன், அப்பா சத்தம் கேட்டு பழகிட்ட நீ, உலகத்தை அசைக்கிற ஒப்பற்ற ஆயுதமா உன்னை கையில் எடுத்துருவாரு. உனக்கு நிகரானவன் இந்த பூமியில இல்லைங்கிற மாதிரி உன்னை பயன்படுத்துவாரு. சவால், சேலஞ்சு விடுறேன், தோத்துறேன். அப்பா சத்தம் கேட்கிற அனுபவம் உனக்கு வந்துட்டுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அரண்டும் பூமி, ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் உன் மூலம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பக்கம் திரும்பும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உன் மூலம் நடக்கும். கர்த்தர் உயிருள்ளவங்கிறத உன் மூலம் நிரூபித்து காட்டுவார். எத்தனை எதிரிகள் ராஜாக்கள் உனக்கு முன்னால வந்து நின்னாலும் உன்னை மேற்கொள்ள இந்த உலகத்தால முடியாது. நீ தேவ சத்தம் கேட்கிற பாத்திரமா மாறிட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப தேவ சத்தம் கேட்க முடியும்? அவர் சமூகத்தை விரும்பணும். தனி ஜபமா, குடும்ப ஜபமா, வாலிபர் ஜபமா, பெண்கள் ஜபமா, ஆண்கள் ஜபமா, உபவாச ஜபமா, சபையா, ஆராதனையா, ஆலய கூடுகையா, எதுவா இருந்தாலும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் ஓடி வருவேன். அவர் சமூகம் 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 சமூகம், அதுல உட்கார்றது, அங்க இருக்கிறது, அதை விரும்புறது, அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு மாறிட்டா தோத்துறான். God will speak with you. கர்த்தர் கூட பேசுவார். விரும்புங்க, கேளுங்க. உங்க சத்தத்தை நான் கேட்கணும்பா, கேளுங்க. என் கூட பேசுங்கப்பா, கேளுங்க. அவர் சத்தம் வெளிப்படும், அவர் சத்தம் கேட்கும். சாதனையாளர்களா கர்த்தர் உங்களை மாற்றுவார். தேவ சத்தம் கேட்கிறவன் பாட்டு பாடுறதுக்கும் தேவ சத்தம் கேட்காதவன் பாட்டு பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவ சத்தம் கேட்கிறவன் பிரசங்கம் பண்றதுக்கும் தேவ சத்தம் கேட்காதவன் பிரசங்கம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவ சத்தம் கேட்கிறவன் ஊழியம் செய்யறதுக்கும் தேவ சத்தம் கேட்காதவன் ஊழியம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க எல்லாம் தேவ சத்தம் கேட்கிற ஆட்களா மாறணுங்கிறதான் ஆண்டுடைய விருப்பம். அவர் சமூகத்தை விரும்புங்க.
காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. உலகத்துக்கு எந்த காரியத்துக்கு இணங்கி போகாதீங்க. கர்த்தர், அவர் சமூகம், அதை நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். 2வது ஆண்டவர் சொன்னாரு, தோத்திரம், தேவ மனிதனின் சத்தம் கேளுங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு ரெபிதீம் பள்ளத்தாக்கிலே என்ன பண்ணினார்களாம்? யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, இங்கதான் ஜாஷுவா வர்றாரு ஃபர்ஸ்ட் டைம். தோத்திரம், கர்த்தர் யாரை நோக்கி? மோசே யாரை நோக்கி? யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட என்ன பண்ண? யுத்தம் பண்ண. நல்ல கவனிங்க, மோசே அங்க வேற யாரையும் பார்த்து சொல்லல. அங்க நிறைய வாலிபர்கள் இருந்திருக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்துல அவர் கூடவே இருக்கிறவனை தானே தோத்திரம் அவர் பேச முடியும், அவன்கிட்ட தானே சொல்ல முடியும். ஊழியக்காரர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஜாஷுவா கமான், சில மனிதர்களை செலக்ட் பண்ணிக்க, போய் நீ அமலேக்கியரோட என்ன செய்ய? யுத்தம் பண்ண. அந்த யுத்தத்துல மகா பெரிய ஜெயம் வந்துச்சான். யோசுவாவுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்னால தேவ மனிதனுடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியம் ஒன்ன விளங்கிக்கிறோம். நம்ம எப்பெல்லாம் தேவ மனுஷனுடைய சத்தத்தை கேட்கிறோமோ அப்பெல்லாம் தேவ சத்தத்தை கேட்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா என் ஊழியக்காரன் எங்கேயோ அங்க நான் இருக்கிறேன். அல்லையா சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் ஊழியர்கள் நம்மோடு பேசும்போது, தேவ மனிதர்கள் நம்மோடு பேசும்போது, அவர்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள், நமக்கு வேண்டிய ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கிறவர்கள், தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினவைகளை நம்மோடு பேசுகிறார்கள். அப்ப அவங்க சத்தத்தை நம்ம கேட்கும் போதெல்லாம் உன்னை விளங்கிக்கிறணும், நம்ம தேவ சத்தத்தை கேட்கிறோம். இருக்கீங்களா? மனுஷன் மூலமா வெளிப்படுகிற தேவ சத்தத்தையே என்னால கேட்க முடியலன்னா என்கிட்ட டைரக்டா எப்படி தேவன் பேச முடியும்? இப்ப யோசுவா சொல்லி இருந்திருக்கலாம், என்ன ஆண்டவனே திடீர்னு என்ன போய் யுத்தம் பண்ண சொல்றீங்க? நான் ஆர்மியில 7 வருஷமா இருந்தேன், தோத்துறேன். எனக்கு வில்ல பிடிச்சி பழக்கம் இருக்கா, பட்டயத்தை பிடிச்சி பழக்கம் இருக்கா, அம்பை விட்டு பழக்கம் இருக்கு, எனக்கு என்ன ராணுவ பயிற்சி இருக்குன்னு நீங்க வாட்டுக்க பொசுக்குன்னு அமலேக்கியரோட போய் சண்டை போடு யுத்தம் பண்ணுன்னு சொல்றீங்க. என்ன விட்டுருங்க, என்னால விடுங்க, என்னால எதுவும் முடியாது அப்படின்னு யோசுவா எஸ்கேப் ஆகல பாருங்க. ஊழியக்காரர் ஒண்ணு சொன்னா பின்னங்கால் பெடதில் அடிக்க எஸ்கேப். அல்ல சொல்லுங்க. இன்னும் சில ஆளு ஊழியக்காரரை கண்டாலே தூணுக்கு பக்கடி மறைஞ்சிடறான், தோத்துறான். சிக்கனும் செத்தம்டா, தோத்துறான். ஏதாவது சொல்லுவாரு, தோத்துறான். அதை எடும்பாரு, இதை தூக்கி போடும்பாரு, இதை மேலே கொண்டு வாம்பாரு, இதை கீழே கொண்டு வாம்பாரு, தோத்துறான். ஆமா, அதனால தோத்துறான். அவர் கண்ணிலே சிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. நான் உங்களை சொல்ல, பொதுவா சொல்றேன். அல்லேலூயா. ஊழியக்காரரு சொல்றத கேட்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து பொறுத்தனையோடு இருக்கிறவங்க கூட சபையில இருக்கா. செத்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆள் சொல்றத நான் கேட்க மாட்டேன். அப்படி சில நல்ல உள்ளங்கள் கூட நம்ம சபையில இல்லை, பொதுவா சொல்றேன். யோ எங்க சபையில இருக்குதியா அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஏற்றுக்கொள்கிறேன். கணம் கோட்டார் அவர்கள் எல்லாம் சொல்லுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. அல்லேலூயா. மனம் திரும்புங்கோ. எதுக்கு திரும்பணும்? ஞானசானம் எடுங்கோ. எதுக்கு எடுக்கணும்? அந்த ஆளை மன்னிச்சிருங்க. ஏன் மன்னிக்கணும்? அந்த ஆள் என்ன பேசணும் உங்களுக்கு தெரியுமா? இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் எதிர்கருத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுக்கும் காரணம். ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்? தசம் கொடுங்க, ஏன் தசம் ஆகும்? ஊழியத்துக்கு போங்க, ஏன் ஊழியம்? தோத்துறோம். இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும். அன்னைக்கு யோசுவா, நீ கிளம்பி 4 பேரை நமக்காக தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ண போ. ஏன் போனோம் கேட்டானா? எதுக்கு போனோம்? நான் யுத்தம் செஞ்சு பழக்கம் இருக்கா? எப்படி என்ன போச்சு சொல்றீங்க? அப்படிலாம் எந்த எதிர்கேள்வியும் கேட்கல பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எகிப்தில் இருந்து அடிமைத்தனத்திலிருந்து சொத்துறோம். செங்கல் அறுத்து பழக்கம் இருக்கும், சொத்துறோம்.
வக்கீல சுமந்துட்டு வந்து பழக்கம் இருக்கும். தோத்திரம். எகிப்திய வீரர்கள்ட்ட அடி வாங்கி கூட என்ன இருக்கும்? பழக்கம் இருக்கும். அடிமைப்பட்டு பழக்கம் இருக்கும். அவங்களால தூஷணமான வார்த்தைகளை கேட்டு பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி பழக்கம் இருக்குமே ஒழிய யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது. அடிமைத்தனத்திலிருந்து 14வது அதிகாரத்தில் விடுதலை ஆகுறாங்க. தோத்திரம். 17வது அதிகாரத்தில் யுத்தம் பண்ணுன்னா எங்கிட்டு கூடி பண்ண கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. ஆனா மனுஷன் சொன்னா, தேவ மனுஷன் சொன்னா, அது தேவன் சொன்னதுக்கு அர்த்தம். நான் கீழ்ப்படிவேன், நான் செவி கொடுப்பேன், நான் செயல்படுவேன், நான் சத்தம் கேட்பேன், தேவ மனுஷனுடைய சத்தத்தை கேட்பேன், கீழ்ப்படிந்து நடப்பேன் அப்படின்னு யோசுவா தன்னை விட்டு கொடுத்ததுனாலதான் 1ஆம் அதிகாரத்தில் தேவ சத்தம் கேட்கிற ஒரு அனுபவம் யோசுவாவுக்கு உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயின் மூலமா புறப்பட்டு வந்த தேவ வார்த்தையை எத்தனையோ முறை இஸ்ரவேல் மக்கள் மறுத்திருக்கிறாங்க, எதிர்த்திருக்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு யோசுவா அப்படி இல்லை. எப்பெல்லாம் மோசேயின் மூலமா யோசுவாவுக்கு வார்த்தை வந்துச்சோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்தத்தை எதிர்க்காம மறுக்காம தோத்திரம் அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்ததுனால ஒரு தேவ சத்தம் கேட்கிற மனிதனாய் கர்த்தர் யோசுவாவை மாற்றினார். 3வது நான் சொன்னேன், தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யறவங்க தேவ சத்தத்தை கேட்கிற மனுஷனா மாற முடியும். அதே யாத்திராகமம் 33:11 தான். தம்பி ஏற்கனவே படிச்சார் பாருங்க. யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன், ஆமா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த வார்த்தையை சொல்லுது. யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன். அவன் மோசேக்கு பணிவிட செஞ்சான், தேவனுக்கு பணிவிட செஞ்சான், ஆசரிப்பு கூடாரத்துக்கு பணிவிட செஞ்சான். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவ சத்தத்தை கேட்பான். அதான் நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன். ஜான்சன் பாஸ்டருக்கு நான் வேலை செஞ்சா அவர் என் கூட கண்டிப்பா பேசுவார். அவர் சத்தத்தை நான் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஏன்னா அவருக்கு வேலை செய்றேன். ஆண்டவருக்கு நான் ஊழியம் செஞ்சா கண்டிப்பா ஆண்டவர் சத்தத்தை என்னால கேட்க. சபையில உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊழியத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்கள் ஊழியமா செய்யுங்க, பெண்கள் ஊழியமா செய்யுங்க, சின்ன பிள்ளைங்க ஊழியமா செய்யுங்க. அது பாஸ்டருக்கு செய்யல, அதை நீங்க கர்த்தருக்கு செய்றீங்க. ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம். அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம செய்யற ஒவ்வொரு காரியமும் அது கர்த்தருக்கு செய்யறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது அவர் கண்டிப்பா ஊழியம் செய்கிறவனோட பேசுவார். அல்லேலூயா. கடைசியா நான் சொன்னேன், தேவனையும் தேவ மனிதனையும் காயப்படுத்தாது. இங்க யோசுவா லைஃப்ல பைபிளை படிச்சு பாருங்க. எனக்கு யோசுவாட்ட பிடிச்ச ஒரு மிகச்சிறந்த கேரக்டர், கடைசி வரைக்கும் மோசைய காயப்படுத்தாத ஒருவன்னா அவன் யோசுவா மட்டும்தான். அல்லேலூயா. ஆரோன் கூட காயப்படுத்திடுவான், மிரியாம் கூட காயப்படுத்திடுவான், இஸ்ரவேலர் எல்லாருமே காயப்படுத்திடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்து அவரை புண்படுத்தாதவன், அவரை காயப்படுத்தாதவன் யோசுவா மட்டும்தான். எண்ணாம புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல மோசே கோத்திரத்துக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கானானை வேவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைப்பாரு. 12 கோத்திரத்திலிருந்து 12 பேர் போயிட்டு வருவான். வந்து 10 பேர் ஒரு டீமா ஒதுங்கிடுவாங்க. அந்த 10 பேரும் எண்ணாகமம் 13:27 இருந்து சொல்லுவாங்க, நாங்க போய் சுத்தி பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம்தான், ஆனா அங்க ஏனாக்கின் குமாரரை கண்டோம். பெரிய பெரிய அரக்கர்கள், ராட்சசர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வீழ்த்தி நம்ம தேசத்தை சுதந்திரிக்கிறது நடக்காத விஷயம். அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவங்கள மேற்கொள்ள முடியாது அப்படின்னு ஜனங்களை குழப்பி விட்டுருவாங்க. 14 அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுது. இதை கேட்டு ஜனங்களெல்லாம் அழுவாங்களாம், துக்கப்படுவாங்களாம், புலம்புவாங்களாம். 2ஆம் வசனத்துல அவர்கள் எல்லோரும், இஸ்ரவேலர் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். ஆனால் யோசுவாவும் காலேப்பும் மட்டும் தோத்திரம். 14 அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் எல்லாம் படிச்சீங்கன்னா அவங்க 2 பேர் மட்டும் சொல்லுவாங்க,
குறிப்பா 8ஆம் வசனத்துல, தேவனுக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, கலகம் பண்ணாதீங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் தேசத்தை நமக்கு கொடுப்பார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அப்படின்னு அவங்க மோசேயை காயப்படுத்தல, ஆரோனை காயப்படுத்தல, தேவனை காயப்படுத்தல, ஜனங்களை உற்சாகப்படுத்துறாங்க. இஸ்ரவேலருக்குள்ளேயே மோசேயை காயப்படுத்தாத ஒருவன் யோசுவா. அவன் தேவனையும் காயப்படுத்தல, தேவ மனிதனையும் காயப்படுத்தல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த யோசுவாவோடு கர்த்தர் பேசினார். ஊழியக்காரரை புண்படுத்துகிற சுபாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் தேவ மனுஷனை காயப்படுத்துறோமோ அப்பெல்லாம் நம்ம தேவனை காயப்படுத்துறோம்னு அர்த்தம். நிறைய டைம் நம்ம தேவ சத்தம் கேட்க முடியாமதுக்கு காரணம் அதுதான். தேவ சத்தம் நமக்கு வெளிப்படாமல் போவதற்கு காரணம் அதுதான். யோசுவாவை போல இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபையின் ஆவிய கர்த்தர் நம்மேல் ஊற்றுவாராக. அல்லேலூயாவா. 4 காரியத்தை நான் சொன்னேன். யாரோடு கர்த்தர் பேசுவார், யார் தேவ சத்தத்தை கேட்க முடியும்? 1, தேவ சமூகத்தை விரும்புகிறவர்கள். 2வது, தேவ மனிதனின் சத்தத்தை கேட்கிறவர்கள். 3வது, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். 4வது, தேவனையும் தேவ மனிதனையும் காயப்படுத்தார். எழும்பி நிற்போம், நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நல்ல பகல் நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவ சத்தம் கேட்கிற மனிதனாய் மாறுவோம். தேவ சத்தம் கேட்கிற மனிதன் ஆவியிலே பலனுள்ளவனாயிருப்பான், அருவருப்புகளை அகற்றுகிறவனாயிருப்பான், அஞ்சாமல் செயல்படுகிறவனாயிருப்பான். உங்க வாழ்க்கையில நீங்க எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நீங்க எந்த எதிரியையும் மேற்கொள்ள முடியும், சத்ருவை ஜெயிக்க முடியும், தேசத்தை சுதந்தரிக்க முடியும், வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க முடியும். நீங்க தேவ சத்தம் கேட்கிற நபராயிருந்தால் உங்களை எதுவும் இந்த உலகத்துல ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. நீங்க தான் ஜெயிப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவரே, உங்க சத்தம் கேட்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்க சத்தம் கேட்கிற ஒரு யோசுவாவாய், உங்க சத்தம் கேட்கிற ஒரு மோசேயாய், ஒரு ஆபிரகாமாய், ஒரு ஈசாக்காய், ஒரு தாவீதாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க சத்தம் கேட்கிற அனுபவம் என் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. தேவ சமூகத்தை விரும்புகிற பாத்திரமா மாற்றுங்க. தேவ மனிதனுடைய சத்தம் கேட்கிற அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. தேவனையும் தேவ மனிதனையும் காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஓட்டத்தை தாங்க ஆண்டவரேன்னு கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் இன்னைக்கு தேவன் என் கூட பேசினார், என்னை அர்ப்பணிக்க விரும்புறேன், நான் ஒவ்வொரு நாளும் அவர் சத்தத்தை கேட்க போறேன், தேவ சத்தத்தை கேட்க போறேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? ராகா தாலா மானா காபா ராபா. கர்த்தருடைய வல்லமை இந்த இடம் முழுவதும் இறங்கி இருக்கிறது. அவர் உங்க கூட பேச விரும்புறாரு. அவர் இருதயத்தை வெளிப்படுத்த விரும்புறாரு. ஒவ்வொரு நிமிடமும் பேச விரும்புறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பேச விரும்புறார். எதையாகிலும் ஒன்றை இழந்து போனீர்களோ அவர் பேசுவார். எல்லாம் எதிர்ப்பா இருக்கிறதோ, எதிர்ப்பான சூழ்நிலைகளோ அவர் உங்களோடு பேசுவார். என்ன செய்வோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர் உங்களோடு பேசுவார். அவர் சத்தம் வெளிப்படும். இப்போ உங்க கூட பேசுகிற ஆண்டுடைய கரம் உங்க மேல வந்து அமர்ந்திருக்கிறது. ஆமென், 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 ஆமென். ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அவர் சத்தம் கேட்கிறவர்களாய் மாற முடியும். உங்கள் செவிகளில் ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. உங்கள் சிரசுகளில் ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. தேவன் தேடுகிற ஜாஷுவாக்கள் நீங்க தான். தேவன் தேடுகிற பாத்திரங்கள் நீங்க தான். தேசத்தை சுதந்தரிக்க போறீங்க, எதிரிகளை வீழ்த்த போறீங்க, சத்துருக்களை ஜெயிக்க போறீங்க, சூழ்நிலைகளை மேற்கொள்ள போறீங்க. நீங்கள் ஜெயம் பெறுகிற கூட்டம். ஒரு ராபா காபா ராகா தாலாமானா. அக்கினிக்காய் நன்றி, அபிஷேகத்துக்காய் நன்றி, வல்லமைக்காய் நன்றி. எங்கள் மேலே இறங்கி வருகிற தேவ கரத்துக்காய், தேவ வல்லமைக்காய், தேவ அபிஷேகத்துக்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்கள் சத்தம் கேட்போம், உங்க சத்தம் கேட்போம், உங்க சித்தம் செய்வோம். உராபா ராகா தா ராகா லாகா ரே
ரந்துனமனா யோசுவாவுக்குள்ள இருந்த ஆவி உங்க பிள்ளைங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ சமூகத்தை நேசிக்கிற ஆவி இவங்க மேல இறங்கட்டும். தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆவி இவங்க மேல இறங்கட்டும். தேவ மனிதனுடைய சத்தத்தை கேட்கிற ஆவி இவங்க மேல இறங்கட்டும். தேவ மனிதனை காயப்படுத்தாத ஒரு ஆவி இவங்க மேல இறங்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படி செய்கிறக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் நிரப்புகிறக்காய் நன்றி. அற்புதம் செய்கிறக்காய் நன்றி. விடுதலையோடு அனுப்புறீங்க, ஜெயத்தோடு அனுப்புறீங்க. ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.